Dear student, in the video unit 8 exercise 3 அந்தக்கான ப்ராப்ளம் அதுக்கான சொல்யூஷன் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளத்தை ரீட் பண்ணிடலாம். From the following particulars prepare comparative income statement of Daniel Limited கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் போட போகிறோம். அதில் பர்டிகுலர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 years கொடுத்துருக்காங்க, 2015-16 அண்டு 2016-17. இதில் ஃபஸ்ட்டு ஒன்று ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 40,000, 2016-17க்கு 50,000 கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 25,000, 27,500 ஃபார் 2016-17 கொடுத்துருக்காங்க. இன்கம் டேக்ஸ் பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க 30% ஃபார் 2015-16. த சேம் பார்த்தீங்கன்னா 2016 and 17க்கு 30% கொடுத்துருக்காங்க. இதில் கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபார்மேட் வித் ஒர்க்கிங்கோட கீழே கொடுத்துருக்கோம். இப்போ பர்டிகுலர்ஸ் போட்டிருக்கோம், 2015 and 16, 16 and 17 போட்டிருக்கோம். அமௌண்ட் ப்ளஸ் இன்க்ரீஸ் மைனஸ் டிக்ரீஸ் அந்த ஒரு காலம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பர்சன்டேஜ் ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆர் மைனஸ் டிக்ரீஸ் அப்படிங்கிறத நம்ம இன்சர்ட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர்ஸ்க்கு நேராக கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, 40,000, 50,000 கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து லெஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து சம்பளம் கொடுத்துருக்காங்க இல்லையா, 25,000, 27,500 அதை ரெண்டையும் லெஸ் பண்ணிக்கலாம். அப்படி லெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் நமக்கு கிடைக்கும் ஆன்சர். இப்போ 40,000 மைனஸ் 25,000 15,000 கிடைக்கும். 50,000 மைனஸ் 25,500 நம்ம மைனஸ் பண்ணும்போது 22,500 நம்மளுக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் கிடைக்குது. இதில் லெஸ் இன்கம் டேக்ஸ் நம்ம பண்ண போகிறது. இந்த லெஸ் இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க அமௌண்ட்டாக கொடுக்காம பர்சன்டேஜாக கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எதில் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா அந்த 30% ஆன் இன்கம் டேக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒர்க்கிங்கை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அந்த ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 பார்த்தீங்கன்னா 2015 and 16க்கு 15,000 இருக்குது. அதில் இன்ட்டு 30%, 30/100 அப்படின்னு நம்ம போடும்போது பர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 4,500 கிடைக்குது. த சேம் வந்து 2016 and 17க்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 22,500 இருக்குது. அதில் 30% நம்ம பார்க்கும்பொழுது 6,750 நமக்கு ஆன்சராக கிடைக்குது. இப்போ லெஸ் இன்கம் டேக்ஸ் நம்ம பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடியது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், அதை மைனஸ் பண்ணது போக நம்மளுக்கு 10,500 2015-16க்கும் 2016 and 17க்கு 15,750 நமக்கு ஆன்சராக கிடைக்குது. நெக்ஸ்ட் இது பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அண்ட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த ஸ்லைடில் நம்ம பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து 40,000 ஃபார் 2015-16க்கு இருக்குது. அதே நேரத்தில் 2016 and 17க்கு 50,000 இருக்குது. இப்போ ஃபஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 40,000, செகண்ட் இயர் அதாவது 16-17ல் 50,000 இருக்குது. அப்போது 10,000 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் அமௌண்ட் காலத்தை பாருங்கள், அமௌண்ட் காலத்தில் ப்ளஸ் 10,000 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். இதில் பர்சன்டேஜ் எப்படி பார்க்குறது, எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் ஒன்லைனுக்கு மட்டும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். அதை பேஸ் பண்ணி மற்ற நெக்ஸ்ட் வரக்கூடிய ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 25% இருக்குது இல்லையா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனில் லாஸ்ட்டில், அது எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம்னா அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஈக்குவல் டு அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். அந்த அப்சல்யூட் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் சொல்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா அமௌண்ட் ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் போட்டுக்கலாம் 10,000 ஃபஸ்ட்லேயே, அதை தான் சொல்கிறாங்க. பை இயர் ஃபஸ்ட்டு ஒன் அமௌண்ட், இதில் ஃபஸ்ட்டு 1 இயர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது 2015 and 16, அப்போ 40,000. அப்போ 25% எப்படி வந்திருக்கும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் நான் போட்டிருக்கேன் பாருங்கள், ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, 10,000. அந்த 10,000 எதுன்னு கேட்டிங்கன்னா அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் 10,000
பை 40,000. 40,000 அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் இயருக்கானது 2015 and 16க்கு இன்ட்டு 100 போடும்போது நம்மளுக்கு 25% வந்து நமக்கு கிடைக்கும். இந்த சேம் இந்த ஃபார்முலா ப்ளஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய 10%, 50%, 50% இன்கம் டேக்ஸ் 50%, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்க்கு ஒரு 50%, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ஃபுல் ஒர்க்கிங்குமே நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். நீ அதை பார்த்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் வந்து கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட். அப்போ பேசிக் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 இயர்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இது உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.